पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमानि संसारहाला हलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आवागपुरुषाकारं सङ्गचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय रक्षेण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्वो व्यात् सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரதம பாதம் சமாதி பாதம். இதுல நேற்று என்ன பார்த்துருக்கோம், 35வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல இது வரைக்கும் நம்ம என்ன வந்திருக்கோம், என்னைக்கிட்டே வாங்க ரொம்ப கம்மி தான், உபாசனா மெத்தட் ரொம்ப கம்மி. என்னென்னது, முதல்ல பிராணாயாமம் 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஓங்காரம், 2வது பிராணாயாமம், 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயவதீவா பிரவருத்தி உட்பன்னா திவ்ய விஷயங்களை மெடிடேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஸ்மதி. இந்த 4 இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். 4 பார்த்ததுக்கு பிறகு நம்ம கணக்கில் எத்தனை அப்படின்னா 3 தான். நம்ம கணக்கில் 3 தான். என்னது, ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் ஒன்றாக்கி. இதில் கேள்வி வருது, நேற்றே 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆசை அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வேதாந்திகளாக இருந்துக்கிட்டு தான் இந்த யோக சூத்திரத்தை படிக்கிறீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட்டு எது அப்படின்னா, மற்ற உபாசனைகள்லாம் இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் நிபுணத்தன்மை அதிகமாக வேணும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னா ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் பிடிச்சிக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஓங்காரம் தான். ஆனால் மற்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நிறைய வேதாந்திகள்
இருக்கிற யோக மெத்தட் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை. எல்லா உபாசனா மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள்ல இருக்கிறத தான் மற்ற சாஸ்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. என்ன ஒண்ணு, உபனிஷதங்கள்ல வந்து வைதிகம்னு சொல்றோம், இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுல இருக்கும்போது அதுக்கு பேர் ஆகமம்னு பேர். அப்ப இதெல்லாம் யோக சூத்திரத்துல இருக்கிறதெல்லாம் ஆகமத்துல வந்து, ஆனாலும் முரண்பாடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா முரண்பாடு இருக்கவே இருக்காது. நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜோதிஷ்மதி அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். விஷோகாவா ஜோதிஷ்மதி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிரகதாரண்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிரகரணமே சுயம் ஜோதி பிராமணம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம் ஒரு முண்டக்க உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிகம் விபாதி. அப்படி அந்த பேசிக் இது கான்சியஸ்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, நான், அதான பேசிக் ஃபர்ஸ்ட் பர்சன். அந்த நான் தான் இது எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்றேன். நான் இல்லைன்னா சூரியனை பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சூரியன் இருக்கான்னு யார் சொல்றா? எனக்கு கான்சியஸ்னஸ் இருந்தா தானே சொல்ல முடியும். என்னோட கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு அப்படின்னா சூரியன் இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதுல இருக்கிறவங்க கோமால இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அப்படின்னு பேர். மந்திரம் முண்டக்க உபனிஷத்துல 2:2:10 நிறைய இடத்துல இருக்கு இந்த மந்திரம். ஒரே ஒரு கொட்டேஷன் மட்டும் எடுத்துங்க. முண்டக்க உபனிஷத் 2:2:10. அதுல சொல்லுது ந தத்ர சூரியோ பாதி. அந்த ஆத்ம தத்துவத்தின் இடத்துல சூரியன் பிரகாசிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா சூரியனை காட்டிலும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கோடி சூரிய பிரகாசம். அப்போ சூரியன் எப்படிப்பட்டதாயிடும், ஆத்மாக்கு முன்னாடி ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஆயிடும். சின்ன சின்ன மினுக்கு மினுக்குன்னு மின்னுறது பார்த்தீங்களா? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கேலக்சியை பற்றி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோஸ் நிறைய யூடியூப்ல இருக்கு. அதுல நம்ம சூரியனே வந்து பார்த்தீங்கன்னா அல்பமா போயிடும். ஏகப்பட்ட சூரியன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சூரியன் நம்மளை பிரகாசிக்குது இந்த லோகத்தை அப்படின்னு. இந்த லோகத்தையும் இருக்கக்கூடிய அநேக கோடி சூரியன்களையும் யார் இருக்குன்னு சொல்றானோ அந்த கான்சியஸ்னஸ் தான் சூரியனை காட்டிலும் பெருசானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியனை அங்கு பிரகாசிப்பதில்லை. சூரியனால ஆத்மா பிரகாசம் இல்லை, ஆத்மானாலதான் சூரியன் பிரகாசிக்குது. ந சந்திர தாரகம். சந்திரனும் தாரகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸை பிரகாசிக்க முடியாது. கான்சியஸ்னஸ் தான் சந்திரன் இருக்கான், நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான். ஒரு சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ரிசர்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் டெலஸ்கோப் வச்சு பார்த்து சொல்றான். யாரு பார்த்து சொல்றா? சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ வந்து நான் இருக்கேன்னு சொல்லல. இவனோட கான்சியஸ்னஸ் இருந்தாதான் அதுதான் சொல்லுது இத்தனை கிலோமீட்டர் லைட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் இருக்கு, இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு இவன் தான் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப அங்க சந்திரன் பிரகாசிக்காது, சூரியன் பிரகாசிக்காது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது, அதே மாதிரி மின்னலும் பிரகாசிக்காது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா குதோ அயம் அக்னிகி. இந்த அக்னியா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க போகுது. யோசிச்சு பாத்தீங்கன்னா இதை வந்து எங்க சொல்ல போறது தெரியுங்களா? இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தீபாராதனை காட்டும் போது சுவாமிக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்றோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்னோண்டு கற்பூரத்தை ஏற்றி இல்லைனா ஒரு மங்களாராத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளக்கு எடுத்து நம்ம என்ன பண்றோம், சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவிச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்லி சுவாமிக்கு காட்டுறோம். என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா சுவாமி கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் நட்சத்திரங்களும் சந்திரனும் இருக்கிறது ரொம்ப பிரைட். எதுனா மின்னல். அந்த மின்னலும் பிரகாசிக்காத போது அல்பமா இருக்கிற ஒரு கற்பூரமும் ஒரு தீபமுமா வந்து சுவாமியை பிரகாசிக்க போகுது அப்படின்னு மந்திரம் சொல்லுது. சொல்லிட்டு தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். தமேவ பாந்தம்னா இந்த கான்சியஸ்னஸோட பிரகாசத்துல தான் மற்ற எல்லாம் பிரகாசிக்குது. எப்படி? எனக்கு இருக்கணும் இல்லை, நான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருந்தாதான் நான் சொல்றேன் சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான், நட்சத்திரம் இருக்கு, தீபம் இருக்கு, மின்னல் வெட்டுது அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் ஒரு எக்ஸிஸ்டா, ஒரு பிரகாசமா நான் இருக்கேன்.
அதனால நான் இருக்கிறத முன்னிட்டு தான், அதை பேஸா வச்சுக்கிட்டு தான் மற்றது எல்லாம் பிரகாசிக்குது. அது மட்டும் இல்ல, தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. வாஸ்தவத்துல நான் இருக்கிறதுனால தான் இது எல்லாம் பிரகாசிக்குது. இல்லை, நான் தான், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாம். எதெல்லாம் பிரகாசிக்குதோ அது எல்லாம் என்னோட கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான். அதுல எல்லாம் இருக்கு. சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்தீங்க, சொப்பனத்தில் சந்திரனை பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல பார்த்த சூரியன் சந்திரன் இருக்குல்ல, அந்த சொப்பனத்துல பார்த்த சூரியன் சந்திரனுக்கெல்லாம் வாஸ்தவத்துல யாரு பேசு? அந்த சொப்பனம் பார்க்கக்கூடிய அந்த சொப்பன திரஷ்டா, அவனுடைய கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் சொப்பனத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன், தீபம், லைட்டு, இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய டோட்டல் கான்சியஸ்னஸ், பிரம்மம்னு சொல்றோம்ல, அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ் தான் இது எல்லா பிரகாசத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கான்சியஸ்னஸ் எப்படி உபாசனை பண்றது அப்படின்னா, சனாதன தர்மத்துல ரொம்ப பெஸ்டா பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது இந்த ஜோதி உபாசனை. எங்கெல்லாம் ஜோதி பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல வெளியில ஜோதியை பார்க்கணும், ஜோதி தரிசனம். ஜோதியை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நான் திராட்டக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். என்ன மெத்தட் அப்படின்னா, சின்ன வயசுல நாங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோட சுவாமிலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளைன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டாட் வச்சுக்கணும். பிளாக் டாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்ம ஆசனத்தில் உட்காரணும். உட்கார்ந்த மாத்திரத்தில் ஒரு வாலில் அதை ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பார்க்க ஆரம்பிக்கணும். பார்க்க ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த வால் தெரியும், வாலுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு தெரியும், அந்த ஷீட்டில் இருக்கிற பிளாக் டாட்டும் தெரியும். அப்போ மெதுவாக ப்ராக்டிஸ் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். எடுத்தோன்னே என்ன ஆகும், கண்களில் தண்ணி வரும். மெதுவாக தண்ணி வர ஆரம்பிக்கும். மெதுவாக 2 வேளை, வாரத்துக்கு 2 முறை நல்லா ஆயில் பாத் எடுத்து நல்லா ராத்திரியில் பார்த்தீங்கன்னா படுக்கும்போது கொஞ்சோண்டு இந்த கண்ணில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா மெதுவாக திராட்டக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, கண்ணில் ஜலம் வர்றது கம்மியாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெறுமனே பார்க்க ஆரம்பிக்கிறோம். மெதுவாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற மற்ற திருஷ்யங்கள் எல்லாம் என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் மெதுவாக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டாட்லேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது மெதுவாக அந்த வால் டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஷீட்டு டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் டாட் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மட்டும் தெரிய ஆரம்பிச்சு. வெறும் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாட்லேயும் சென்டர் கோருக்கு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் வரும்போது அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் திராட்டக்கோட முக்கியமானது. அப்போது இது பார்த்தீங்கன்னா பேசிக். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்டில் அந்த திராட்டக்கோட எண்டில் என்ன ஆகிடும், வெறும் பிளாக் மட்டும்தான் தெரியும், எதுவுமே தெரியாது. இதே மாதிரி தீபத்தை வைக்கிறீங்க, ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும், மெதுவாக கீழே இறங்கிட்டே போகும். அதனால் கேண்டில் வைக்காதீங்க. நல்ல நெய் தீபத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஆடாமல் இருக்கணும், காற்று இல்லாத இடத்துல ஆடாமல் இருக்கிற தீபம் இருக்கணும். தீபம் என்னது, பிரகாசம். அந்த பிரகாசத்தையே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்குது. முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா, அந்த தீபம் வச்சுக்கிறதுக்கு பேக்ரவுண்டு தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த தீபத்தை சுற்றி இருக்கிற அந்த கூண்டு தெரியும், கண்ணாடி கூண்டு. அதுக்கப்புறம் அந்த தீபம் தெரியும். தீபம் ஒரு காமாட்சி விளக்கு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும், அந்த விளக்கு தெரியும். அதுக்கப்புறம் திரி தெரியும், அப்புறம் தீபமும் தெரியும், இத்தனையும் தெரியும். அப்போ மெதுவாக கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அந்த தீபத்திலேயே போக என்ன ஆகும், மெதுவாக சுற்றி இருக்கிறதெல்லாம் டிசால்வ் ஆகிடும், டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த தீபமும் அந்த பின்பக்கம் விளக்கு இருக்கிற காமாட்சி விளக்கு அதுவும் டிஸப்பியர் ஆகிடும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கண்ணாடியும் டிஸப்பியர் ஆகிடும். வெறும் தீபம் மட்டும் கண்ணில் நிற்கும். மெதுவாக பார்க்க என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, தீபத்தோட கோருக்கு போவீங்க. அப்போ தீபத்தோட கோருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த கோர் என்னவா இருக்கும், எப்படி பிளாக் டாட் இல்லை, அதோட கோர் என்னது
பிளாக் ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தீபத்தோட கோர்ல நீங்க போகும்போது என்ன ஆயிடும், தீபம்ன்ற அந்த ஃபார்ம் போயிடும். தீபத்தோட கோர்ல இருக்கக்கூடிய எது பிரகாசம், அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நின்றுச்சு அப்படின்னா நீங்க திராட்டக்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஜோதியை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ஜோதின்றதுக்கு அர்த்தம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மோட நிப்பாட்டிடுறாங்க. அந்த ஃபார்ம் இல்லை, ஃபார்மை தாண்டி பிரகாசம். ஜோதின்றதுக்கு அர்த்தம் என்னது, பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்து 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 அபியாசம் பண்ண பண்ண அந்த திராட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் உட்கார்ந்து 2 நிமிஷத்துல மெதுவா என்ன ஆயிடும்னா ஜோதி தெரிய ஆரம்பிச்சு. மெதுவா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும், 10 நிமிஷம் 20 நிமிஷம் இது மாதிரி எடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா, அதாவது ஆச்சாரிய சொல்றார், நிர்விச்சார வைஷாரத்யா, நல்ல நிபுணத்தன்மை வர 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 அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெறும் பிளைன் பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சு. அந்த பிளைன் பிரகாசம் போய் கண்ணை மூடி உட்கார்ந்து 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு பார்த்த மாத்திரத்திலே உங்களுக்கு அந்த ஜோதி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பாஸ் பண்ணிட்டோம். அதுலேயே மெதுவா என்ன பண்றோம், தாரணை பண்றோம். தாரணை மெச்சூரிட்டி ஆகும்போது தியானமா பரிணமிக்கும். தியானம் மெச்சூரிட்டி ஆகும்போது அது சமாதியா பரிணமிக்கும். அப்ப என்ன ஆகும், முதல்ல வெளியில பண்றோம். வெளியில பண்ணா என்ன பேர் வச்சிருக்கோம், சவிதர்க்கம். அதுக்கப்புறம் அந்த ஜோதியோட சூக்ஷ்மம் என்னது, பிரகாசம், நிர்விதர்க்கம் வந்துடும். அப்ப இந்த 2 வெளியில தீபத்தை வச்சு அபியாசம் பண்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளார காப்பி ஆயிடும். தீர்க்க காலம் பண்ண 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 கண்ணை மூடணும்னு என்னாகும், மெதுவா ஒரு தீபம் வந்து அந்த தீபத்துல பிரகாசத்தை பார்த்தீங்கன்னா சவிச்சாரம். அதுக்கப்புறம் தீபம் தெரியாம வெறும் பிரகாசம், எப்ப கண்ண மூடி உட்கார்ந்தாலும் வெறும் பிரகாசத்தை மட்டும் நம்மளால மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விச்சாரம். அப்ப அந்த நிர்விச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க என்ன பண்ண முடியும், தீபம் ஒண்ணு தேவையே இல்லை, கண்ணை மூடினாவே ஒயிட் கலர்ல பிரகாசம் வர ஆரம்பிச்சு. அந்த ஒயிட் கலர் பிரகாசம் எப்போ நீங்க பண்ணி 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 அபியாசம் வருது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு பேர் தான் ஜோதிஷ்மதி. ஏன் சுவாமி ஜோதிஷ்மதினு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பார்ப்பவன் இருக்கான், அந்த ஜோதியை பார்க்கின்ற தியாத்ரு, தியானம் பண்றவன் இருக்கான். அது எது, தியானம் பண்றது யாரு, கான்சியஸ்னஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், நான் சொல்றமே அகங்காரம். அந்த அகங்காரம் தான் ஜோதியை உடையதா இருக்கு. அந்த இடத்துல அந்த உபாதி எது அப்படின்னா, அந்த அகங்காரத்துக்கு உபாதி எது அப்படின்னா ஜோதி. அப்ப இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை உடையவனா இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சாரத்துக்கு போகும்போது நான் தியானம் செய்பவன் இருக்கும். அந்த தியானம் செய்வர்களுக்கு விஷயமா இருக்கிறது எது இருக்கும், அந்த ஜோதி பிரகாசம் மட்டும் இருக்கும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிர்விச்சாரத்துல இருந்து அடுத்த லெவல் போகுது, அதுக்கு பேரு அஸ்மிதா மாத்திரம் அப்படின்னு பேரு. அஸ்மிதா மாத்திரமா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அகங்காரம் மட்டும் ஜோதியை உடையதா இருந்துச்சு அப்படின்னா, ஜோதியோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு 6வது சமாதி அவனுக்கு கிடைச்சது. அப்ப ஜோதி மூலமாவே சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், அதுக்கப்புறம் சாரந்தம், சாஸ்மிதா வரைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இதுல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன் சுவாமி, விஷோகா. அப்ப விஷோகான்றது எங்க சுவாமி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விச்சாரத்தை தாண்டினோன்னு என்ன வந்துருது, சானந்த சமாபத்தி. அந்த சானந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும். அந்த மனசோட மெடிடேட் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அந்த மனசோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிச்சு. அங்க அந்த இடத்துல இருந்து சோக்கம் இல்லாதவனா ஆகிறான். அப்போ மனசு, அதுக்கப்புறம் மனசுக்கு மேல புத்தி, புத்தியில இருக்கிற அகங்காரம், இந்த அகங்காரம், இந்த 2த்துலயும் நடக்கக்கூடிய சமாதிகள் விஷோகா அப்படின்னு பேர். விஷோகானா சோக்கரகிதம், சோக்கம் இல்லாதது அப்படின்னு பேர். அப்ப சோக்கம் இல்லாம என்ன இருக்குன்னா ஜோதியை உடையதா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை உடையதா அது ஆகிறது. அதுலயே நின்று அபியாசம் பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், நிர்விகல்ப சமாதியை அடையிறதுக்கு துவாரமா ஆகிவிடுகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி மனசக
ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு பண்ணிக்கலாம். பிரவர்த்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது மாதிரி ஜோதி பார்த்து 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 மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதி நிபந்தினி அர்த்தம், அதிலேயே கட்டுப்பட்டதாக சமாதியை அடையிறதா ஆகிவிடும். இது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பிரகாசமுடையது எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மெடிடேட் பண்ணலாம். சூரியனை பார்க்கலாம், சூரியனை பார்த்துட்டு சூரியனோட ஃபுல் விஷனும் உங்களுக்கு வந்துடும். சூரியன்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் இங்க இருந்துகிட்டே, எந்த ஒரு டெலஸ்கோப்பும் தேவையில்லை, இங்க இருந்துகிட்டே பார்க்க முடியும். சந்திரனை பார்த்து சந்திரனத்தோட மொத்த ஹிஸ்டரியும் சொல்ல முடியும். எப்போ அந்த சந்திரன் உண்டாச்சு, எது வரைக்கும் அது இருக்கும், அது எவ்வளோ சைஸு, எவ்வளோ வெயிட்டு, அங்கே யார் இருக்கா யார் இல்லை, அதில் யார் அபிமானி தேவத்தை, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்ல முடியும். இதெல்லாம் யோகிகளோட சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பிரத்யக்ஷமா ஆகிவிட்டது. இதை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கத்திலேருந்து நம்மளுடைய பஞ்சாங்கம் 1000 வருஷம் பஞ்சாங்கம்லாம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இங்கேயே இருந்துக்கிட்டு எதை வேணாலும் பார்க்க முடியும். தூரதர்ஷனம், ரொம்ப தூரத்தில் இருக்க நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லியாச்சு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எல்லாம் மைல் ஸ்டோன். பின்னாடி சூத்திரம் வைக்க போகுது, ஏதே அந்தராயாக ஒரு சூத்திரம் வருது, விபூதி பாதத்தில் வருது. இந்த சித்திகள் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி போகணும். எப்படியாவது ஆசைப்பட்டு எதையாவது மாட்டி பேர் புகழ் அடையணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா அதோட ட்ராப் அவுட், அவ்வளோதான். உங்கள் எஜுகேஷன் சமாதியில் போகிறது என்ன ஆகிடும், அவ்வளோதான், டிஸ்கண்டினியூ ஆகிடும். அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது. அதனால் சொல்லுது, எந்த சித்திகள்லாம் வருதோ அது எல்லாம் மைல் ஸ்டோன். மைல் ஸ்டோனில் நின்றுட்டீங்க அப்படின்னா லட்சியத்தை அடைய முடியாது. ஏத்தே அந்தராயா, இவைகள் எல்லாம் நீங்கள் எப்போ அதுலேயே நிற்கிறீங்களோ அப்போ என்ன ஆகிடும், அது வந்து லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்தராயமா பிரதிபந்தமா பேரிகேட்டரா ஆகிவிடும். அதனால் என்ன பண்ணணும், யோகிகள் என்ன பண்ணணும், அதை வைராக்கியத்தை அடையணும். அதில் வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா, அதான் நேற்று பாஷ்யத்தில் பார்த்துருக்கோம் லாஸ்ட், அதில் ஒருத்தனுக்கு வைராக்கியம் உண்டாச்சு அப்படின்னா அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர், வசீகார சஞ்ஞா வைராக்கியம். வசீகாரம் என்ற வைராக்கியம் அந்த இடத்துல உண்டாகுது. அந்த வசீகாரம் வைராக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னா இகலோக பரலோக விஷயத்துல விக்ருஷ்ணா, இந்த லோக்க விஷயங்கள்லையும் துச்சமா போயிடும். ஒருத்தனுக்கு இந்த திவ்யமான விஷயங்களோட அனுபூதி கொஞ்சம் வந்தாலும், எப்படி வந்தா அது போன சூத்திரத்தை சொல்லிட்டோம், எனக்கு மைசூர் பாக் சாப்பிடணும் ஆசை வந்துருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய ஸ்மெல் மைசூர் பாக்கை மனசில் நினச்சி அதில் சமாதி பண்ணி மைசூர் பாக்கை சாப்பிட முடியும்னு வச்சுங்க. மைசூர் பாக்கை வந்து கடைக்கு போய் வாங்க வேணாம், மைசூர் பாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வேணாம், எதுவுமே பண்ணாமல் நினச்ச மாத்திரத்தில் மைசூர் பாக்கிலேருந்து என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அதை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்க. அதுக்கு என்ன பேர், திவ்ய ரச கந்தவதி, ரசவதி. திவ்ய ரசவதி அப்படின்னா போன சூத்திரத்தை சொன்னேன். அது எடுக்க முடியும்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துச்சே மனுஷ பயல்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு நினச்ச மாத்திரத்திலேயே மைசூர் பாக் கிடைச்சிடும். சுகர் ஏறுமா ஏறாதா, எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் ஏறாது சாமி. கண்டிப்பாக இதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏதாவது ஒரு மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா ஆசைப்பட்டு சுகர் ஏறிடுது. அப்போ மாம்பழம் நினச்சி டக்குன்னு மாம்பழத்தோட சாப்பிட்ட ஆனந்தம் இந்த நாக்குக்கு மனசுக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ எவ்வளோ மாம்பழம் வேணாலும் சாப்பிடலாம். யார் சாப்பிட்றா அது மாதிரி சுவாமி அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் திவ்ய போகமானது சம்பவிக்கிறது. அவங்களுக்கு கேஸு கொலஸ்ட்ரால் எதுவும் வராது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போது அவங்க பார்ப்பாங்க நம்மளை பார்த்து, ஐயோ என்னடா மனுஷனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அல்பமான விஷயத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தேவர்களுக்கு எதில் வைராக்கியம் இருக்கும், தேவர்களுக்கு நம்ம போகம் பண்ணுற எல்லா விஷயங்கள்லையும் வைராக்கியம் இருக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஒரு யோகி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகிறான். எது,
இந்த ஜோதியையும் பார்க்க ஆரம்பிச்சிடான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷயவத்தியை வந்து பண்றான். அதுக்கப்புறம் ஜோதி பார்க்கறான். ஜோதியிலையும் பார்த்ததுக்கு பிறகு அவனுக்கு எதையும் ஸ்வீகாரம் பண்ணாம குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார், எதுலையோ ஸ்டாப் ஆயிடாத, தாண்டி போ அப்படின்னு. இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி போறான்னு வச்சுங்க, வைராக்கியம் வருது. அப்ப என்ன அர்த்தம்? இகலோக விஷயங்கள், அதுக்கப்புறம் பரலோக விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்தோன்னே அதுக்கு என்ன பேரு? வசீகார வைராக்கியம். அந்த வைராக்கியம் வந்தோன்னே இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரத்தா முதல்ல உண்டாகும். ஸ்ரத்தைக்கு அடுத்து எதில் ஸ்ரத்தா வரும்? இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, தேவதைகள் இருக்காங்க, நட்சத்திரம் இருக்கு, சூரியன் இருக்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லோக்கங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சதெல்லாம் உங்களுக்கு விஷன்ல வர ஆரம்பிச்சு. எதெல்லாம் பிரகாசம் இருக்கோ அது எல்லாம் உங்களுக்கு விஷன்ல வரும். தேவர்கள் எப்படிப்பட்டவங்க? பிரகாசம், அக்னி தத்துவம். நீங்க நினைச்ச மாத்திரத்துல தேவர்களை பார்க்கலாம், யக்ஷர்களை பார்க்கலாம், தேவலோகத்துக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்கலாம், பிரம்மலோகத்தை பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஜோதியை உடையது. எதெல்லாம் ஜோதியை உடையதோ எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? பிரத்யக்ஷம் பண்ணலாம். அது மாதிரி ஒருத்தன் பிரத்யக்ஷம் பண்றான்னு வச்சுங்க, அப்போ கீழே இருக்கிறதுல எல்லாம் என்ன ஆயிடும்? வைராக்கியம் வருமா? மேல இருக்கிறது தெரியாத வரைக்கும் தான் நமக்கு தெரிஞ்சதுல ஆசை வருது. நம்ம இதை காட்டிலும் அதிகமா இருக்கிற விஷயத்தை அடையிறோம்னு வச்சுங்க, அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் வைராக்கியம் வரும். 1000 ரூபாயில எப்போ வைராக்கியம் வரும்? உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் கிடைச்சதுன்னா 1000 ரூபாயில வைராக்கியம் வரும். 1 கோடி ரூபாய் கிடைச்சது அப்படின்னா 1 லட்சத்துல வைராக்கியம் வந்துடும். அதே மாதிரி மேல மேல இருக்கிற விஷயங்களை நீங்க அடைய கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் வைராக்கியம் வந்துடும். அப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைராக்கியம் வர வர என்ன ஆயிடுதுன்னா ஸ்ரத்தை வருது அவனுக்கு. எதுல அப்படின்னா இந்த நிர்விகல்ப சமாதின்னு ஒன்று இருக்கு, அதுதான் மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு அவன் என்ன பண்றான்? நல்லா ஸ்ரத்தை வருது. அந்த ஸ்ரத்தையினால என்ன உண்டாகுது? ஸ்மிருதி. ஸ்ரத்தா, ஸ்மிருதி, வீரியம். ஸ்மிருதியா வீரியம் ரெண்டாவது. ஸ்ரத்தா, வீரியம். ஸ்ரத்தையினால உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் உண்டாகும். அந்த வீரியத்தினால திரும்பவும் அவன் அந்த சமாதி அபியாசத்தை நல்லா பண்ண ஆரம்பிச்சோன்னு அந்த சமாதியிலிருந்து அந்த பிரஜையானது உண்டாகும். அதுக்கு பேரு பிரஜான பேர். சமாதியிலிருந்து வெளியில வருவீங்க, அந்த பிரஜா அப்படியே இருக்கும், அறிவு, நாலேஜ். அப்ப திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சமாதி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அபியாசம் பண்ண 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 கடைசியில நிர்விகல்ப சமாதியை கொண்டு போய் உங்களை விட்டு. அப்ப அதனால இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயவதி, அதுக்கப்புறம் இந்த ஜோதிஷ்மதி, இந்த ரெண்டும் என்ன பண்ணும்? உங்களுக்கு நிர்விகல்ப சமாதியை நோக்கி உங்களை அழைத்துட்டு போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நேற்று பாட்டம் புரிஞ்சிச்சு. இன்னைக்கு பாட்டத்துல 5வது சமாதிக்கான 5வது விஷயம் சொல்றோம். இன்னைக்கு சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒரு முக்கியமானது 37வது சூத்திரம். 37வது சூத்திரம் உபாசனையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 5வது உபாசனை. வீத்தராக விஷயம் வா சித்தம், வீத்தராக விஷயம் வா சித்தம், வீத்தராக விஷயம் வா சித்தம் ஆயிடுச்சு. வீத்தராக விஷயம் அப்படின்னா வீத்தனை இன்னைக்கு காலையில கூட வந்துச்சுல, வீத்தராக வீத்த பய வீத்த குரோதக, வீத்தராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாசிரிதாக. இன்னைக்கு காலையில் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம். 5, 6, 7, 8, 10 4வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு காலையில பாடத்துல பார்த்துருக்கோம். 4வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போதே வீத்தராக பயக்ரோதாக மன்மயா மாமுபாசிரிதாக அப்படின்னு அடுத்த வரி என்னது? பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக. அதை எடுத்து பார்த்துங்க. யாரிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீத்த ராகம்னா ஆசை இல்லையோ, எவரிடத்துல ஆசை மட்டும் இல்லை பயம் இல்லையோ, எவரிடத்துல குரோதம் இல்லையோ, எவர்கள் என்னையே என்மயமா ஆகிவிட்டாங்களோ, சதா காலமும் என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களோ,
எவர்கள் என்னையே ஆசிரியம் பண்ணி இருக்காங்களோ, டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ சதா காலமும், அவங்க எத்தனை பேருப்பா அப்படின்னா, லோகத்துல நிறைய பேர் பகவோ ஞான தபசா, நிறைய பேர் ஞானம் என்ற தபஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது என்னது மத்பாவமாகத்தாக என்னையே அடைகிறார்கள், என்னுடைய தன்மையையே அடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில பார்த்துருக்கோம். அதேதான் யாரெல்லாம் இப்ப நம்மளால வந்து போக முடியல, நம்ம என்ன பண்ணணும், சுவாமி எனக்கு இன்னும் பயம் இருக்கு சுவாமி, எனக்கு இருக்கு இன்னும் வந்து லோக்கத்துல ஆசை நிறைய இருக்கு சுவாமி, எனக்கு ஆசை இருக்கு, பயம் இருக்கு, நிறைய பேர் மேல குரோதம் இருக்கு, அதனால நான் என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்ற வீத்தராக விஷயம். வா அப்படின்னா என்ன அர்த்தம், வானா ஆல்டர்னேட்டிவ். நம்ம ஏற்கனவே 4 உபாசனை பார்த்துட்டோம். 4க்கு அந்நியமா 5வது, 4 பண்ணலனா இந்த 5வது பண்ண முடியும். வீத்தராகம் அப்படின்னா எந்த ஞானி புருஷர்கள், எந்த சித்த புருஷர்கள் ராகம் இல்லாமல், துவேஷம் இல்லாமல், பயம் இல்லாமல் இருக்கிறார்களோ, இருந்தார்களோ அவர்களுடைய சித்தத்தை, இப்ப நான் சொல்றேன், இங்க எனக்கு பக்கத்துல ரமண பகவான் இருக்கார், தப்பி குதிச்ச அப்படின்னா எனக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விசிறி சுவாமி ராம் சுரத்குமார் ஆசிரமம் இருக்கு. இவங்கள்ட்டெல்லாம் என்ன இருந்துச்சு, சேஷாத்திரி சுவாமிகள் பக்கத்துல இருந்தார். ஒரு 30 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பூண்டி மகான் இருந்தார். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ல திருக்கோவில்ல ஞானானந்த சுவாமி இருந்தார். இது மாதிரி சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வினோபா சுவாமி இருந்தார், விட்டோபா சுவாமி இருந்தார். இது மாதிரி நிறைய பேர் அங்கங்க திருவண்ணாமலை சுத்தி இது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது என்னோட குருநாதர் இருந்தார், ராமானந்த சுவாமி என்னோட குருநாதர். இது மாதிரி இருக்க பெரியவங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியும், அவங்கள்ட்ட ராகம் இல்லை, அவங்கள்ட்ட துவேஷம் இல்லை, அவங்கள்ட்ட பயம் இல்லை, லிபரேட்டட் சோலா இருந்திருக்காங்க. நிறைய சித்த புருஷர்கள் லிபரேட்டட் சோலா இருந்திருக்காங்க. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட சித்தத்தை, வீத்தராக சித்தம், விஷயம்ன்றதுக்கு அர்த்தம் சித்தம், அவங்களோட மனதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். அப்ப ரமணாசிரமத்துல இவ்வளவு கூட்டம் வந்து நிற்காதுல்ல, என்னோட சுவாமி தயானந்தாசிரமத்தை படிச்சார், எனக்கு ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணுவார், ரமணாசிரமம் பக்கத்துல ஆப்போசிட்லேயே இருக்கார். அவர் என்ன சொல்றார், எவனோ வரான், ஏதோ ஒருத்தர் ரமணன் ஒருத்தர் இருந்தாராம், அவர் போய் உட்காந்துட்டு எல்லாம் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்காங்க, பைத்தியக்காரங்க அப்படின்னு போயிடுவார். மலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலையை சுற்றி சுற்றி வராங்க, பைத்தியக்காரங்கன்னு போயிடுவார். மலையை சுத்த மாட்டார். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்து வாக்கிங் பண்ணுவார். நேராக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவார். நான் தலையாக அடிச்சுப்பேன், சுவாமி நேராக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரீங்கல்ல, ரிட்டர்ன் வரதுக்கு பதிலாக அப்படியே ஒரு பிரதட்சிணமாக வந்துடலாம்ல, வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரதட்சிணம் ஆயிடும். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அக்னி சுடும்ல. பகவானை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு ரவுண்டு வந்துருங்களேன், அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் சாமி, இவங்கெல்லாம் வந்து புரியாம எதையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு புரியவே இல்லை. நிறைய வாஸ்தவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சகுனம் தான் நிர்குணத்துக்கு துவாரம். ஏஷ யோனி மாண்டிக்கம் சொல்லுது, ஈஸ்வரன் தான், சகுன ஈஸ்வரன் தான் நிர்குணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவாரம், வாசல். அப்ப நிர்குணத்தை பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா சகுனத்தை வந்து நல்லா புரிஞ்சவன், சகுன உபாசனைகளை நிந்தா பண்ணவே மாட்டான். அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட ஜீவ சமாதியை தேடி போறாங்க நிறைய பேர், நிறைய பேர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கு, எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் இருக்காரா, சித்தர் இருக்காரா, சித்தரோட சமாதி இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தேடி போறாங்க. சரியா தப்பா? இது வரைக்கும் யாராவது பைத்தியக்காரத்தனம் அதெல்லாம் சும்மா ஹம்பக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. யாரு சித்த புருஷர்களா ஞானி புருஷர்களா இருந்தாங்களோ, சதாசிவ பிரம்மேந்திரர் அங்க போய் உட்கார்ந்து பாருங்க. நெரூர்ல போய் சதாசிவ பிரம்மேந்திரோட அதிஷ்டானம் இருக்கு, அங்க போய் வந்து மரத்தடி, அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈஸியா மனசு வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. அவ்வளோ இமீடியட்டா மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சு, சஞ்சலம் எல்லாம் இல்லாம போயிடும். ரமணாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு ஹால் இருக்கு. யாராவது வெளியில வந்தீங்கன்னா வெளியில க்ரௌடா இருக்கும். வெளியில இருக்கிற ஹாலை காட்டிலும் வேற ஒரு ஹால், ஒரு சின்னதா மெடிடேஷன் ஹால் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து பாருங்க. காலையில எர்லி மார்னிங் கூட்டம் இருக்காது, அதுக்கப்புறம் டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சுவாங்க. அந்த காலையில போய் உட்கார்ந்து பாருங்க, இல்லைன்னா ராத்திரியில் போங்க, ஒரு 7 மணிக்கு மேல போனீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிசப்தமாயிடும். வசிஷ்ட குகான்னு ஒன்று இருக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் பக்கத்துல
அந்த வசிஷ்ட குகையில போய் உட்காந்துங்கன்னா இம்மீடியட்டா மனசு வந்து டக்குன்னு குவிஞ்சிடும், கான்சன்ட்ரேஷன். இங்கேயே திருவண்ணாமலையில வந்தீங்கன்னா விருப்பாட்சி கேவு போய் பாருங்க. விருப்பாட்சி கேவில் நல்லா உட்கார்ந்துருக்கார் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணியிருக்கார். ஒரு ஃபோட்டோ ரமணர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நீங்கள் பாட்டு போய் உட்காந்துட்டு ரமணரோட ஃபோட்டோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? அவர்கிட்ட ராகம் இல்லை, துவேஷம் இல்லை, பயம் இல்லை, லிபரேட்டட் ஆகிருக்கார். அப்போ அவரோட இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிங்க. எங்கே ஆரம்பிக்கணும்? ஃபார்ம். அவரோட ஃபார்மில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஜோதி மாதிரியே வரணும். முதல்ல ஃபோட்டோவில் ஆரம்பிங்க. மெதுவாக அவரோட கண்ணுக்கு வாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணையும் தாண்டி அவரோட சித்தத்துக்குள்ளார போங்க. ட்ரை பண்ணு, அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு. அப்படியே நல்லா தாரணம் பண்ண என்ன ஆகும்? ரமண பகவான்கிட்ட எந்த விதமான சித்தம் இருந்துச்சோ யதா திருஷ்டம் ததா பவதி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க, யதா திருஷ்டி ததா மனஹ. ஒரு ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். யதா திருஷ்டி ததா மனஹ, யதா மனஹ ததா பாவக, யதா பாவக ததா பவதி. இது ஸ்டெப்ஸ் வச்சுக்கணும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுதான் மனசா மாறுது. மனசுன்னு என்ன அர்த்தம்? தாட்ஸ். அப்போ ரமண பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரமண பகவானை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் படிப்பீங்க, அதுக்கப்புறம் காலையிலேயே சாயந்தரமும் அவரை ஏன் மெடிடேட் பண்ணுறீங்க. மெடிடேட் பண்ணும்போது தெரியுது அவர் எப்படி இருந்தார். எல்லாத்துட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கருணாவோடு இருந்தார். எதுலையா ஆசை இருந்துச்சுன்னா அவருக்கு ஆசையே இல்லை. அவருக்கு ஏதாவது துவேஷம் இருந்துச்சா எதோடையும் இல்லை. அப்போ நமக்கு தெரியுது, அவரோட லைஃப் ஹிஸ்டரியை படிக்கும்போது தெரியுது. அப்போ அவருக்கு ராகம் இல்லை, துவேஷம் இல்லை, பயம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப கருணாமூர்த்தியா வெறும் ஞான ஸ்வரூபமாக இருந்தார். அப்படின்னு மெடிடேட் பண்ண யதா திருஷ்டி ததா மனஹ, யதா மனஹ ததா பாவக. பாவம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நிர்விசார சமாபத்தி. பாவம் வந்துருச்சுன்னா அப்போ ஃபோட்டோ போயிடும். ஃபோட்டோ என்ன ஆகிடும்? டிசப்பியர் ஆகிடும். ஃபோட்டோ இம்பார்ட்டன்ட் இருக்காது. அவரோட ஹிருதயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹிருதயத்தை பார்க்க என்ன ஆகும்? யதா பாவக ததா பவதி. அப்போ ரமண பகவான்கிட்ட என்ன மாதிரியான சித்தம் இருந்துச்சோ அந்த சித்தம் காப்பி ஆகிடும், நம்மள்கிட்ட காப்பி ஆகிடும். அது மயமா நம்ம ஆயிடுவோம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் என்னோட குருநாதரை வந்து சிந்தனை பண்ணுறது வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியரை சிந்தனை பண்ணிட்டு தான் கிளாஸ் எடுக்க வரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் நல்ல பக்குவி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சமாதியானார். அப்போ எப்படி இருப்பார் தெரியுங்களா? அப்படி குழஞ்சி போயிருப்பார். கோமலம் சொல்லுங்க, அப்படி அவ்வளோ சாஃப்ட். இந்த வித்யா உள்ள போய் 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 எப்போ ஆரம்பிச்சாருன்னா அவர் 35 வயசுல குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படித்தார். 35 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும் எத்தனை வருஷம்? 50 வருஷம் வேதாந்தம். டீச்சிங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷம். அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்படியே டைஜஸ்ட் ஆகி சாஸ்திர மயமா பிரம்ம மயமா ஆகிட்டார் அவர். அப்போ அவரை நினைக்கும் போது எனக்குள்ளார என்ன உண்டாகுனா அவரோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர ஆரம்பிச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி வேற பர்சன். தீட்சை எடுத்ததுக்கு பிறகு என்கிட்ட எவ்வளோ பேஷன்ஸ் வந்துருக்கு தெரியுங்களா? இல்லைன்னா உங்களுக்குலாம் வச்சு பாடம் எடுப்பேன். நான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கிளாஸ் பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். 10 கிளாஸில் முடியறத 30 கிளாஸில் எடுக்கிறேன். 30 கிளாஸில் முடியறத 300 கிளாஸ் எடுக்கிறேன். எனக்குலாம் இவ்வளோ ஆகவே ஆகாது. யாராவது கொஞ்சம் தப்பாக நடந்தாங்கன்னா தூக்கி போட்டு போயிடும், போங்கயா வேணாம் அப்படின்னு. அப்போ என்னோட குருநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தீட்சை எடுத்ததுக்கு பிறகு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ என்னடா ஆகிப்போச்சு, இவ்வளோ பொறுமை எங்கேருந்து என்கிட்ட வந்துச்சு. பேஷன்ஸ், எவ்வளோ பேஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னா அது எல்லாம் காப்பி. எங்கேருந்து காப்பி ஆகிருக்கு? சுவாமிகிட்டேருந்து காப்பி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன், ஜபத்துக்கு உட்காரும் போது சுவாமி ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் ஓங்காரத்துக்குள்ளார போவேன். அந்த மெடிடேட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பலம், ஒரு வீரியம் கிடைக்கும் பாருங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ யாரை சிந்திக்கிறோமோ அது மயமா இந்த மனசு ஆயிடுது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீத்தராக விஷயம் வாச்சித்தம். யார் யாருக்கு அவங்கவுங்க குரு இருக்காங்களோ, லிபரேட்டட் சோலா நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த குருமார்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். வீத்தராக விஷயமா இருக்கணும்.
ஆசை இல்லாதவங்களா இருக்கணும், குரோதம் இல்லாதவங்களா இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை வந்து ஆசை இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகிடும், காப்பி டு பேஸ்ட் ஆகிடும். காப்பி பேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராகம்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா தீட்சை வந்து யார் யார்கிட்ட எடுக்கிறாங்களோ அவங்க என்ன மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் காரியம் பண்ணுவாங்க. சின்மயா மிஷன் சாதுக்கள் குருவை உபாசனை பண்ணுறாங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வச்சு நல்லா சின்மயா மிஷனில் சின்மயானந்த சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சித்தபாடிலாம் போனீங்க அப்படின்னா நல்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு சித்தபாடியில், அவரோட சமாதியில். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிஷ்யர்கள் எல்லாத்துக்கும். அப்போ அவரை சிந்தனை பண்ண அவர் என்ன பண்ணினாரோ அது அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணார், பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணார். அப்போ அதை தியானம் பண்ணுறவனுக்கு என்ன நடக்கும், அதே காப்பி டு பேஸ்ட். இவங்களுக்குள்ளாரையும் சுவாமி மாதிரியே பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவானை சிந்தனை பண்ணுறாங்க. ரமண பகவானை சிந்தனை பண்ணும்போது என்ன ஆகணும், என்ன வரும் மனசுக்குள்ளார, கரெக்டாக மெடிடேட் பண்ணாங்கன்னா, ஸ்ரத்தையோட பக்தியோடு பண்ணாங்கன்னா, அவர் மாதிரியே நானும் கௌப்பீனத்தோட எங்கேயாவது உட்காரணும் அப்படிதான் தோணும். அதே மாதிரி ஒரு ஃபாரினர் வந்தார். சிறுமலைன்னு இது பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு மலை இருக்கு சிறுமலை அப்படின்னு. ஒரு ஃபாரினர் பகவான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பக்தி வந்துச்சு. வந்த மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போய் அந்த மலைக்கு அடிவாரத்தில் உட்காந்துட்டார். எப்படி உட்கார்ந்தார், கௌப்பீனத்தை கட்டிட்டு உட்காந்துட்டார். முடிச்சு போச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யார் எந்த குருநாதர்களை உபாசனை பண்ணுறோமோ அவங்க என்ன பர்சனாலிட்டியோடு இருந்தாங்களோ அந்த பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட காப்பி பேஸ்ட் ஆகும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சித்த புருஷர்களாக பார்த்து, சித்த புருஷர்கள் என்ன அர்த்தம், அனிமாதி சித்தி இல்லை, இந்த சம்சாரத்தையே சித்தி பண்ணவங்க, ஆத்ம சித்தியை பண்ணவங்க, அவங்களோட சித்தத்தை. அதனால தான் ஆச்சாரியார் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறார், யார்கிட்ட ராகம் இல்லையோ அவங்களோட சித்தத்தை உபாசனை பண்ணணும். யார் கடுமையாக இருக்காங்களோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். சிஷ்யர்னா என்ன அர்த்தம், பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கர்மகாண்டி, எப்போ பார்த்தாலும் கர்மத்திலேயே இருக்கிறவர். இவர் என்ன ஆனார்னு கேட்டிங்கன்னா தீட்சை வாங்கணும்னு என்ன ஆகிப்போச்சு, அவர் மயமாகிட்டார். இவர் பெரிய கர்மகாண்டி ஆகிட்டார். அப்போ ஒருத்தர் போகி, சதா போகி, ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறவர், அவர்கிட்ட தீட்சை வாங்கினார். இவர் சிஷ்யர் என்னன்னாருன்னா அவர் மாதிரியே இவரும் ஆகிட்டார். ஏன், காப்பி பேஸ்ட். மனசில் வச்சுக்கணும், காப்பி பேஸ்ட் இவ்வளோதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஆசை இல்லாதவங்களோ, ரமணர் மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரியோ நிறைய பேர். அதனால தான் கீதா ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, பகவோ ஞான தபசா பூத்தாக சொல்லியிருக்கு. பூத்தாகன்னு என்ன அர்த்தம், புனிதர்களானவர்கள், நல்ல புண்ணியாத்மாக்கள் ஆனவங்க, எல்லா காமக்ரோதமும் போனவங்க. அவங்க என்ன ஆகுறாங்க, பிரம்மஸ்வரூபத்தையே அடைகிறார்கள். அப்படி பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தவர்களை நம்ம மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சுரூபமும் பிரம்மஸ்வரூபமாக காப்பி பேஸ்ட் ஆகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? ஆச்சாரிய பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. வீத்தராகம் விஷயம் வா சித்தம். சித்தம்னா என்ன அர்த்தம், நம்மளோட சித்தமும் அவரோட சித்தத்தை மெடிடேட் பண்ணுறதுனால நம்ம சித்தமும் என்னாகும், அதுமயமா ஆகிவிடும். அப்போ யாரோட சித்தத்தை மெடிடேட் பண்ணணும், வீத்தராக விஷயம் சித்தம். ரமணரோட சித்தத்தை மெடிடேட் பண்ணணும். ஒரு கருமியோட சித்தத்தை மெடிடேட் பண்ணால் கருமியாயிடுவீங்க. ஒரு உபாசகனோட சித்தத்தை மெடிடேட் பண்ணால் உபாசகன் ஆகிடுவீங்க. ஒரு போகியோட சித்தத்தை மெடிடேட் பண்ணால் போகி ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஆசை இல்லாதவங்களோட சித்தத்தை மெடிடேட் பண்ணால் நீங்களும் ஆசை இல்லாமல் லிபரேட்டட் சொல்ல ஆக முடியும். இங்கே நம்ம சொல்லுவோம்ல, பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். வாஸ்தவத்தில் நாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவை கட்டுற நாருக்கு வாசனை இல்லை, ஆனால் பூவோட சேர்ந்து நாரும் மணக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் நல்ல நிவர்த்தியில் இருக்கக்கூடிய சாதுக்களை மகான்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் அது மாதிரியே ஆகிவிடுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்து வீத்தராக சித்தம்னு என்ன அர்த்தம், இது மாதிரி லிபரேட்டட் சோலா யாரெல்லாம் இருந்தாங்களோ, சங்கரர், வியாசர், வசிஷ்டர், இது மாதிரி நிறைய மகான்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. கம்மியாக குறைச்சல யோசிச்சு பாருங்க. இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ மகான்கள்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை ஆதர்ஷ புருஷரா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கணும். ஆதர்ஷ புருஷரா எடுத்துக்கிட்டு அவங்களோட சித்தத்தை ஆலம்பனா ஆலம்பனா உபரக்தம், அதை ஆலம்பனம் பண்றதுனால, ஆலம்பனம்னா என்னதான், ஒரு கிரீப்பரை எடுத்து என்ன பண்றது, ஒரு போல்ல வந்து சுத்தி விடுறோம். அந்த கிரீப்பர்ல சுத்தின அந்த அந்த போல்ல சுத்தின கிரீப்பர் என்ன பண்ணுது, அதுலேயே சுத்தி 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 அதோட இணைஞ்சு போயிடுது. அதே மாதிரி இந்த நம்ம சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பக்கம்லாம் செதறி போயிட்டே இருக்கு. அப்ப செதறி போய் நானாவிதமான விஷயங்கள்ல சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மனசை என்ன பண்ணணும், அவரோட அந்த லிபரேட்டட் சோலா இருக்கக்கூடிய அவரோட சித்தத்தையே பார்க்கிறது. அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி இருந்தார், அவர் எப்படி இருந்தார்னு அதையே சித்தத்துல கொண்டு வர. அப்படி கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர ஆலம்பனம்னு பேர். அதுக்கு பேர் ஆலம்பனம்னா அதையே சிந்தித்திருத்தல். அதையே சிந்தனை பண்ண 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 உபரக்தம். உபரக்தம்னா என்னது, நான் சொன்னல, நாரோட பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். அதே மாதிரி துணியை எடுத்து, ஒயிட் கலர் துணி எடுத்து எந்த கலர்ல முக்கி எடுக்கிறீங்களோ அந்த கலரா அந்த துணி கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த சித்தத்தோட, லிபரேட்டட் சோலோட சித்தத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு அதோட என்ன ஆயிடும், உபரக்தமாயிடும், அந்த கலருக்கு போயிடும். அவரோட கலர், சித்தத்தோட கலர் என்னவோ அந்த கலரோட ஒன்றுபட்டு என்ன ஆகும், யோகின சித்தம். அப்படிப்பட்ட யோகிகளோட சித்தம் ஸ்திதிபதம் லபதை. ஸ்திதிபதம்னா சமாதி நிலையை அடைகின்றது. வா வா எதுக்கு, போன சூத்திரம் இல்லாம இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கணும். இதோட சின்ன இதாக எழுதியிருக்க. அதனால இனி யாராவது சித்தரோட இதை தேடி போறாங்க, அதில் வந்து ஞானி புருஷர்களோட சமாதியை தேடி போறாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அதில் அவ்வளோ பெரிய சூக்ஷ்மம் மறைஞ்சிருக்கு. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், பூண்டி மகானோட சமாதிக்கு போனீங்கன்னா தெரியும், எல்லாம் போய் கண்ண மூடி உட்காந்துருப்பாங்க. நாங்களும் அதான் அப்பப்போ போவோம், எப்போ சமயம் கிடைச்சா போகிறது. அப்போ எந்த சதாசிவபிரமேந்திரர்கிட்ட போனீங்கன்னா எல்லாம் கண்ணு மூடி உட்காந்துருப்பாங்க. எதுக்காக போகிறோம், அந்த சதாசிவர் எந்த நிலையை அடைஞ்சாரோ அந்த நிலையை நானும் அடையணும். காப்பி டு பேஸ்ட், அவ்வளோதான். காப்பி பேஸ்ட் ஆகணும். என் சித்தம் அது மையமாக ஆகணும். அதனால் எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மூலம் வேத மூலம், சாஸ்திரம் இருக்குது எல்லாத்துக்கும். அடிச்சா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு தெரியுங்களா, இப்போ நவீனவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹோலிஸ்டிக் இந்துயிசம் இருக்குல்ல, இந்துயிசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாக்கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிக்குது, ஒரு தீபம் ஏற்றுறதுலேருந்து ஆரம்பிக்குது, ஏகாதசி விரதத்திலிருந்து ஆரம்பிக்குது, எங்கேயாவது செப்பல் இல்லாமல் விரதமாக நடந்து போகிறதுல இருந்து ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பிச்சு பிச்சு ஒரு தோசையை துண்டு துண்டாக பிச்சு பிச்சு எடுத்த மாதிரி இந்த ஹிந்துயிசத்தை என்ன பண்ணிட்டோம், இதுதான் பெருசு, இதுதான் பெருசு, இது தேவையில்லை, இது தேவையில்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் செப்பரேட் ஆகி குரூப்பாக ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் சமாதியை நோக்கி நம்மளை கொண்டுட்டு போகிறது. ஆனால் முடியல நிறைய பேர். நம்ம என்ன பண்ணிட்டோம், தீபம் போடுறதோடு நிப்பாட்டிட்டோம். ஆக்சுவலாக தீபம் போடுறது எதுக்கு, இந்த ஜோதியை உள்ளே கொண்டுட்டு வரதுக்கு, உபாசனைக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தீபம் ஏற்றுறது, அதோடு நின்னாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்குறது. அகிம்சையை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்காக தான் மாக்கோலம் போடுறது. மாக்கோலம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனை, விராட்டை தியானம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் வர்றதுக்கு தான் முதல்ல கோலம் போடுறது, மாக்கோலம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், கோலம் போடுறதோடு நிப்பாட்டிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சமாதிக்கு போகிறோம். சமாதிக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்போ ரமணாசிரமத்துக்குலாம் உள்ள போக முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆந்திரா க்ரௌடு வருது. ஆந்திரா பப்ளிக் என்ன பண்ணுறான், பஸ்ஸாக வரான். பஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ணை மூடி சீரியஸாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய சீக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க நல்லா கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்க. இந்த க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டு மாதிரி டம்முன்னு வெளியில் வரும். அதுக்கு என்னன்னே தெரியாது. சித்தர்களோட இடத்துக்கு போனால் எவ்வளோ குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வந்தாங்க, சுற்றி பார்ப்பாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்களே, இவங்கெல்லாம் எதுக்கு கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க, நம்மளை எல்லாம் மியூசியத்தில் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏலியன்ஸ் மாதிரி இருக்கே, இந்த ஜந்துக்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு, வேற எங்கேயாவது வந்திருக்குமோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏலியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு
நேராக போய் பகவானோட சந்நிதியை வந்து எல்லாம் சுற்றுறாங்க, நம்மளும் சுற்றுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே போய் நல்லா சுற்றிட்டு ஒரே க்ரௌடு, ஒரே சத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தூரத்துல இருந்து அப்போ க்ரௌடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தெரிய மாட்டேங்குது, க்ரௌடுக்கு எதுக்காக சமாதிக்கு போகணும்னு தெரியல. அப்போ அந்த க்ரௌடு என்ன பண்ணணும் தெரியுங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சது தானே அவங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, கிலோமீட்டர் கணக்கில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க, 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரமணாசிரமத்தில் என்ன பண்ணுவீங்க, எல்லாம் கண்ண மூடி உட்காந்துருக்கான். இவங்களுக்கு கண்ண மூடி உட்கார அபியாசமே இல்லை. இவங்க நினச்சிட்டு வந்தது ரமணாசிரமம்னா ஏதோ இருக்கும், ஒன்றும் இல்லை, ஒரு சமாதி இருக்குது, அவரோட சிலை இருக்குது, சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே டம்முன்னு வெளியில் போயிடும். அதுக்குள்ளார என்ன ஆகிடும் தெரியுங்களா, இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுறவங்கெல்லாம் கான்சென்ட்ரேஷன் குவிஞ்சு வந்திருக்கோம். இந்த க்ரௌடு வந்து மொத்த பேரோட கான்சென்ட்ரேஷனையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடும். எல்லா இடத்துலையும் இதான் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது க்ரௌடே இருக்காது, சுத்தமாக இருக்கும், நிஷாந்தமாக இருக்கும். அதுவும் நடந்து வரவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறது பூனை நட மாதிரி நடந்து வருவாங்க, சத்தமே இருக்கக்கூடாது, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் பண்ண முடியும். அப்போது சித்த புருஷர்களோட சமாதியை தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே இருந்து அவங்களோட சித்தத்தை மெடிடேட் பண்ணி அது மயமாக ஆகணும். இதுதான் ப்ராசஸ். நம்ம எல்லாத்துலேயும் ஸ்தூலத்தோடு நின்றுட்டோம், சூக்ஷ்மத்துக்கு போகிறதே. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 38வது சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூத்திரம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ வரக்கூடிய 38வது சூத்திரம். எத்தனாவது உபாசனை, 6வது உபாசனை. 6வது உபாசனை சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா ஆயிடுச்சு. சொப்பன ஞான, நித்ரா ஞான, ஆலம்பனம் வா. வாவை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா என்ன வந்துடும், ஆல்டர்னேட்டிவ். மேலே சொன்ன 5 உபாசனைகள் இல்லாமல் இது 6வது உபாசனை. 5 பண்ண முடியாதவங்க இந்த 6வதை ட்ரை பண்ணலாம். சரி, என்னது அப்படின்னா இது கூட என்ன பண்ணியிருக்கணும், முந்தின சூத்திரத்தை சொல்லப்பட்டபடி மனசக பிரவிற்த்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்ற வாக்கியத்தை என்ன பண்ணணும், காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும். 35வது சூத்திரத்தில் செகண்ட் ஹாஃப் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா ஒரு ஃபுல் சூத்திரம் மீனிங்ஃபுல்லாக ஆகிவிடும். சொப்பன ஞானம். சொப்பன ஞானம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொப்பனத்தில் எவ்வளோ சொப்பனம் வருதுல்ல, ஏகப்பட்ட சொப்பனம் வருதா. 2 மெத்தட் இருக்குது இந்த இடத்துல. நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் 2வது மெத்தட் சொல்கிறேன். சொப்பனம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகான்களோட சொப்பனமோ குருநாதர்களோட சொப்பனமோ இல்லை வந்து தேவத்தையோட பிரத்யக்ஷமோ உங்களுக்கு நடக்கலாம், வரும். புண்ணியம் ஒரு உபாசகனாக இருந்தா அப்படின்னா அந்த உபாசனை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தேவதா அவனுக்கு நல்ல மெச்சூரிட்டி ஆச்சு அப்படின்னா சொப்பனத்தில் திவ்யமான காட்சிகளை கொடுக்கும். யாரெல்லாம் நித்திய பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் மெச்சூரிட்டி ஆக ஆக இது மாதிரி தெய்வீக சொப்பனங்கள் சம்பவிக்கும். அப்போ ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க, மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சித்தம் மெதுவா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்ல சுக்ல தர்மத்தை உடையதாயிடும். புண்ணியம், நல்ல புண்ணியம் அதிகமாக சொப்பனம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா திவ்யமான சொப்பனங்கள் சம்பவிக்கும். எப்போ நீங்கள் ஒரு சொப்பனம் ரொம்ப அற்புதமான சொப்பனம் தேவதாமயமா இல்லை சித்தர்களோ இல்லை மகான்களோ யோகிகளோ சொப்பனத்தில் வராங்க அப்படின்னா அந்த சொப்பனம் கலைஞ்ச மாத்திரத்தில் என்ன பண்ணணும், வேக்கப் ஆவீங்கல்ல. சில சமயம் சொப்பனம் வேக்கப்பான மாத்திரத்தில் நேற்று இந்த சொப்பனம் கலைஞ்சி போச்சே, இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடி உட்காருங்க. சொப்பனம் தெய்வீக சொப்பனம் வந்துச்சுன்னா அது பார்த்து உங்கள் தூக்கம் கலைஞ்சுது அப்படின்னா
இம்மீடியட்டாக எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணுங்க, ஏன்னா அது பாஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, செகண்ட்ஸில் தான் இருக்கும், இல்லை 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான் டைம் இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்த சொப்பனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப மனசுக்குள்ளார ரிவைண்ட் பண்ணுங்க. ஏன்னா இமீடியட்டாக பண்ணும்போது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். என்ன இருந்துச்சோ அது அப்படியே உள்ளுக்குள்ளார, என்ன நான் பார்த்தேன், எப்படி பார்த்தேன், தேவதை எப்படி இருந்துச்சு, அந்த தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தலை எப்படி இருந்துச்சு, கை கால் எப்படி இருந்துச்சு, அதோட கண்ணு எப்படி இருந்துச்சு, முகம் எப்படி இருந்துச்சு, வஸ்திரம் எப்படி இருந்துச்சு, அது என்ன பேசிச்சு, நான் பக்கத்தில் என்னவா இருந்தேன், என்ன மாதிரி வார்த்தைகள் பேசிச்சு, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபுல்லாக காப்பி பண்ணி நம்ம மனசுக்குள்ளார பேஸ்ட் பண்ணணும். இதை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், மெதுவாக அதையே திரும்ப 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 அன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். திரும்ப திரும்ப அதையே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொப்பனம், அற்புதமான நிறைய சொப்பனம் பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமான சொப்பனம் 2 சொப்பனம் பார்த்தேன். ஒரு சொப்பனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன முறையே சொல்லியிருக்கேன், அகிலாண்டேஸ்வரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்திருக்கேன் திருச்சியில். டெய்லி கோயிலுக்கு போவேன். அந்த கோயிலுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடமே அந்த கோயிலாக தான் இருந்துச்சு. அந்த கோயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி 10 மணிக்கு போவேன். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்பேன். அங்கேருந்து ஸ்ரீரங்கம் போவேன். ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியில் அந்த பிரசாத ஸ்டாலில் புளியோதரை வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிட்டு அங்கே ஆயிரங்கால் மண்டபத்தை தூங்கிட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இது வந்து எனக்கு ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ 2 மணி நேரம் டெய்லி போவேன். ஆனால் அப்போல்லாம் சொப்பனமே வரல. ஆனால் 25 வருஷம் கழிச்சு ஒரு சொப்பனம் ஒரு நாள் வந்துச்சு. அம்பாலோட கர்ப்பகிரகம், அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி என்ன ஆகுறாங்கன்னா மெதுவாக வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, குரோத் ஆகிட்டே இருக்காங்க. விக்கிரகம் எங்கேயாவது குரோத் ஆகுமா? விக்கிரகம் அப்படியே தானே இருக்கும். எனக்கு வந்து சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரம் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து ரூஃபே காணும். அகிலாண்டேஸ்வரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் இல்லாமல் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போகிறாங்க. அந்த காட்சி வந்துச்சா இமீடியட்டாக இதை நான் 2 வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறது 4வது முறை யோக சூத்திரம். அப்போ என்னோட குருநாதர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு திவ்ய சொப்பனம் வந்தால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொப்பனம் சம்பவிச்சதோ இல்லையோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன், எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். உள்ளுக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி ஒரு மிராக்கிளான சொப்பனம் எனக்கு இது வரைக்கும் நடக்காது, இனியும் நடக்க போகிறது. அது மாதிரி ஏன்னா எனக்கு ரொம்ப டெய்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி ரொம்ப பிரியம் எனக்கு. இப்போ அகிலாண்டேஸ்வரி இல்லை, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே தேவதையாக தான் தெரியுது. அப்போ இந்த அகிலாண்டேஸ்வரியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ரொம்ப சின்ன விக்கிரகம், குழந்தை மாதிரி இருக்கும், பாலா மாதிரி சின்ன விக்கிரகம் தான். ஆனால் அந்த சின்ன விக்கிரகம் ஒரு பெரிய விக்கிரகமாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சுன்னா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. திவ்யம் தானே. ஒரு பெரிய அம்பாலை கல்பனை பண்ணி பாருங்க, கையும் காலும் முகமும் ஒரு பெரிய ரூபமாக நமக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அதை எந்திரிச்ச அந்த சொப்பனம் கண்ட மாத்திரத்தில் எனக்கு வேக்கப் ஆகிட்டேன். சொப்பனம் கலைஞ்ச மாத்திரத்தில் வேக்கப் ஆகிட்டேன். வேக்கப்பான இமீடியட் நான் என்ன பண்ணிட்டேன், எழுந்திரிச்சு உட்காந்து காப்பி பேஸ்ட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிருக்கும். டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலோட முகம், அம்பாலோட உருவம் எனக்கு அப்படியே இருக்கு. சோடச கை, 16 கை அம்பாளுக்கு. 16 கை இருக்கிற ஒரு அம்பாள் எப்படி இருப்பாங்க பாருங்க. அப்படியே அந்த கண்ணம்லாம் கிரீன் கலர், கருப்பும் கிரீனும் ப்ளூவும் கலந்த ஒரு கலர். அந்த கலரில் அப்படியே அந்த கண்ணம்லாம் கிளார் அடிக்குது. அப்படியே கண்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. அந்த விக்கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அலாதியான விக்கிரகம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னோட மனசு கண்ணில் அது அப்படியே பேஸ்ட் ஆகிருக்கு, காப்பி பேஸ்ட் ஆயாச்சு. இப்போ போகுமா சுவாமி? அப்போ நான் போகவே விட மாட்டேன்ல. நான் எனக்கு பொழுது போகலன்னா என்ன பண்ணுவேன், பொழுது போகலன்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கேன்.
அம்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அம்பாவை நினைக்கும் போதெல்லாம் என்னோட அம்மாவோட மடியில படுத்த மாதிரியே ஒரு ஃபீல், ஒரு செக்யூரா ஃபீல் ஆகுது. அம்மாவோட அந்த ஆனந்தம், அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணுவேன், நினைக்கும் போது எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் அகிலாண்டேஸ்வரியை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த சொப்பனம் இதை அப்படியே பர்மனெண்ட்டாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் மனசு? இதை நினைக்கும் போதெல்லாம் சஞ்சலமா இருக்கிற மனசு என்னாகும், ஸ்திதி நிபந்தி, மனசு ஒரு விஷயத்திலேயே நின்று போய்விடும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம சமாதியை அடைகிறதுக்கு காரணமா ஆகிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இது வந்து ஐயோ இன்னும் பாதி தானே முடிச்சிருக்கோம். சொப்பனம், சொப்பனத்தை சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உபாசகனுக்கு. இதே நீங்க வேதாந்தியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு காலையில சொல்லிக்கிட்டே இருக்கிற விஞ்ஞான பிக்ஷுன்னு ஒரு பெரிய இந்த யோக சாஸ்திரத்துக்கு ஒரு டீக்கா எழுதியிருக்கார், விஞ்ஞான பிக்ஷு. அந்த விஞ்ஞான பிக்ஷு என்ன பண்றார், இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள் சொல்றேன், வேதாந்தமா சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்தை கண்டு, அது எந்த சொப்பனம் வேணா இருக்கட்டும், முதல் சொப்பனத்துக்கு என்ன இருக்கணும், திவ்ய சொப்பனத்தை பார்த்துட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும். என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கடிக்குங்க சின்ன வயசுல. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஒரு நாய் கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு 4 நாள் கடிக்கும் சொப்பனத்துல நாய். என்ன கருமமோ தெரியல, என்ன இதுன்னே தெரியல. வருஷக்கணக்காக ஒரே சொப்பனம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் எங்க கடிக்கும், தொடையில. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற நம்மளுடைய தொடையில வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கும். அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும், தொடையில நாய் கடிச்சா எப்படி இருக்கும். எப்படி தெரியுங்களா ஆச்சு இது, என்னோட கணக்கு டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடையில பிடிச்சி கிள்ளுவாங்க. வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள்ஸ் சொல்லலைன்னு வச்சுங்களேன், பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே கிள்ளுவாங்க பாருங்க. இப்போ எனக்கு இன்னும் கூட உடம்பு கூசுது. அந்த சின்ன வயசுல பார்த்தது நாய் கடிக்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனமாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நாய் கடிக்கிறது வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்கும். காலையில் அந்த அந்த நாய் கடிச்சு மாத்திரத்தில் வேக்கப்பாயிட்டா ஸ்வெட்டிங் ஆகி அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். சொப்பனத்தில் பார்த்த பெயின் வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட அது அப்படியே ஃபீல் ஆகும். ஐயோ ரொம்ப கஷ்டம், பல வருஷங்களா அது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சரி, அப்போ அந்த நாய் சொப்பனத்தை காப்பி பேஸ்ட் பண்ணலாமா? என்ன ஆகும், பேய் கனவு காண்றீங்க, பேய் கனவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணலாமா? என்ன ஆகும், நரகமா போயிடும் ஜீவனம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திவ்யமான மூர்த்தங்கள், திவ்யமான தேவதா, திவ்யமா இருக்கக்கூடிய சாதுக்கள், மகான்கள், சித்தர்கள், இது மாதிரி ரூபத்தை பேஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய சித்தம் சாந்தி அடையும். அதை விட்டுட்டு கண்டதையும் காப்பி பேஸ்ட் பண்ணினீங்கன்னா மோசமாக போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் விஞ்ஞான பிக்ஷு அவரோட மதத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சொப்பனத்தை பார்த்தீங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மெத்தடை நான் ஃபாலோ பண்றது இல்லை, விஞ்ஞான பிக்ஷுவோட மதத்தை தான் நான் இப்போ ஃபாலோ பண்றேன். இப்போ சமீபத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ டெய்லி நடக்கும். ஒரு சொப்பனம் வந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக பேக்கப் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மெடிடேட் பண்ண மாட்டேன். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆச்சரியம், சொப்பனத்தில் எவ்வளோ தத்ரூபமாக வந்துச்சு. உண்மை தானே, சொப்பனம் பார்க்கும்போது தத்ரூபம் தானே. நான் என்ன பண்ணுவேன், அதை அப்படியே மனசுக்குள்ளார கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துக்கும் சொப்பனத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ப்பேன். சொப்பனத்தில் இருக்கிற கேரக்டர் இன்னைக்கு நைட்டு நான் பண்ணேன், நேற்று நைட்டு நான் பண்ணினேன். 1:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் கலைஞ்சோன்னே இமீடியட்டாக இந்த காரியத்தை டெய்லி பண்ணுறேன். டெய்லி எனக்கு என்னோட ப்ராக்டிஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எந்த சொப்பனம் பார்த்தாலும் இமீடியட்டாக ட்ரை பண்ணுவேன். அதை அப்படியே எந்திரிச்சு பேக்கப் ஆகிட்டு படுத்துக்கிட்டே, நான் உட்காந்துலாம் பண்ணுறதில்ல, படுத்துக்கிட்டே என்ன பண்ணுவேன், அதை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கேரக்டர் சத்தியமா பொய்யா அதை பார்ப்பேன். நல்லா வந்து உத்து பார்த்து ஆமா இல்லை, எவ்வளோ தத்ரூபம் இல்லை. நான் சொப்பனத்தை பார்த்த நாய், மனுஷன், மலை, நதி, கங்கை நதி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், கங்கா, ஹிமாலயாஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஹிமாலயாஸ் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன்.
இது எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன், என் கூட இருக்கிற சக சாதுக்களை பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். இது மாதிரி எதை பார்த்தாலும் நான் பார்ப்பேன். சொப்பனத்தில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறையா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதை தெரியறதுலேருந்து அது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சொப்பனமும் ஜாகிரதமும் ரெண்டும் ஒன்றுதான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனம்ன்றது ஷார்ட்டாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதம்ன்றது ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதுதான் வித்தியாசம், உடைய வேறு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் கொண்டுட்டு வரும். ஒரு ஸ்லோகம் வித்யான பிக்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் இந்த சொப்பனத்தை சிந்தனை பண்ணுற விஷயத்தில். எனது பிரம்மாத்யம் ஸ்தாவராந்தாம் ச பிரசுப்தம் யஸ்ய மாயையாம். தூக்கத்துக்கு போனோன்னு இது எல்லாம் என்னாச்சு, பிரம்மா முதல் கொண்டு இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மாயையினால என்ன ஆயிடுது, தூங்கிக்கிட்டு இருக்கு. மாயையினால தூங்கிக்கிட்டு இருக்கு எல்லாம். இதுல தஸ்ய விஷ்ணு பிரசாதேன, விஷ்ணுவோட பிரசாதத்தினால யாருக்காவது விஷ்ணு பிரசாதம் கிடைச்சிது அப்படின்னா என்ன பிரசாதம், ஞான பிரசாதம். அந்த ஞான பிரசாதம் யாருக்காவது கிடைச்சதுன்னா யதி கஷ்டித் பிரமுச்சியது, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட பிரசாதத்தை வச்சுக்கிட்டு இந்த மொத்த ஜெகத்தையிலும் இருந்து பேக்கப் ஆகுறாங்க. இந்த ஜாகிரதம் மொத்தமும் சொப்பனம். இந்த மொத்த சொப்பனத்திலையும் பிரம்மா முதல் கொண்டு புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த மாயால தூங்கிக்கிட்டு இருக்கிற. இதுல யாரோ ஒருத்தனுக்கு விஷ்ணுவோட பிரசாதத்தினால வேக்கப் ஆகிறான் அப்படின்னா என்னாகிறான், ஆத்மால வேக்கப் ஆகிறான். இது எல்லாம் பொய், இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், சராச்சரம் லய இவ. வேக்கப் ஆனதுக்கு பிறகு எப்படி சொப்பனம் லயமாகுதோ, நம்ம பார்த்த சொப்பனம் எல்லாம் என்னாச்சு, வேக்கப் ஆனோன்னு இல்லாம போச்சுல்ல. யாரிடத்துல இல்லாம போச்சு, என்னிடத்திலேயே என்னுடைய சொப்பனம் லயமாச்சு. அதே மாதிரி எவன் ஜாகிரதத்திலிருந்து வேக்கப் ஆகிறானோ அவனிடத்துல இந்த மொத்த ஜெகத்தும் லயமாகி விடுகிறது. அப்போ அது மாதிரி பிரசுப்தமிவ பஷ்யதான். அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு சொப்பனத்தை பார்க்கணும். சொப்பனத்தை பார்த்து நல்லா காப்பி பேஸ்ட் பண்ணி தத்ரூபமா இருக்கு, ஆனா அது பொய் அப்படின்னு சொப்பனத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு தீர்மானம் பண்ணி அதே விஷயத்தை ஜாகிரதத்துல காப்பி பண்றீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணும்போது சொப்பனத்துல எப்படி தெரிஞ்சுதோ அதே மாதிரிதான் ஜாகிரதத்திலையும் இது எல்லாம் தெரியுது. சொப்பனம் எப்படி வேக்கப்பானா பொய்யோ அதே மாதிரி தான் இந்த ஜாகிரதமும் நான் அப்படின்னு வேக்கப்பானா இதுவும் பொய்யானது, இதுவும் தெரியக்கூடிய சொப்பனம், தீர்க்க சொப்பனம் அப்படின்னு எவன் வேக்கப்பாய் பார்க்கிறானோ அவனிடத்துல கிம் மிருஷா விவகாரேஷு ந விரக்தம் பவேன்மய மனக. இது மாதிரி ஒருத்தன் சிந்தனை பண்ணானா இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு வைராக்கியம் வராம எப்படி போகும்? ஏன்னா எப்படி சொப்பனம் பொய்யோ அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் பொய் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு கண்டிப்பா வைராக்கியம் வந்துதான் ஆகும். வைராக்கியம் வராம எங்க போகுது அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவரோட மதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, வித்யான பிக்ஷுவோட மதத்துல தீர்க்க சொப்பனம் இமம் வித்தி. இந்த சொப்பனம் எப்படிப்பட்டதுன்னா இந்த ஜாகிரதம். இப்ப நம்ம இருக்கமே, நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீங்களாம் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க. சொப்பனத்துல ஒரு சீன் போயிட்டு இருக்கு, பெரிய ஃபிலிம், பெரிய சீரியல் போயிட்டு இருக்கு, நிறைய எபிசோடு. டெய்லி நம்ம பார்க்குற சொப்பனம் ஒரே எபிசோட், சிங்கிள் எபிசோட். அநேக சொப்பனம் அநேகமா தனித்தனியா இருக்கு. ஆனா நம்மளோட சொப்பனம் டெய்லி ஒரே விஷயத்தை பார்க்குறோம், கண்டினியூட்டி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சீரியல் போயிட்டு இருக்கு. நிறைய சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சீரியல், 1000 எபிசோட்லாம் போன சீரியல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியல சீரியல்லாம் எவ்வளோ இருக்குன்னு. சீரியல்லாம் ஒரு 1000 2000லாம் போகுது இல்லை. அதே மாதிரி நம்மளோடதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் போயிட்டே இருக்கு ஜாகிரதம். அதனால தீர்க்க சொப்பனம் இமம் வித்தி.
இந்த ஜாகிரதம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சொப்பனம் என்று அறிந்து கொள்வாயாக. தீர்க்க சொப்பனம்னு என்ன அர்த்தம்? நீண்ட கனவு, பெரிய கனவு, நீண்ட கனவு, போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. தீர்க்கம் வா சித்த விப்ரமம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்துல நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம்னு தெரியாம அதுக்குள்ளார நம்ம வந்து பிரமத்தை அடைகிறோமோ, சொப்பனம்னு தெரியாம ஐயோ அப்படின்னு பேய் கனவு கண்டு ஐயோ பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு கத்துறோமோ, நாய் கடிச்சிருச்சுன்னு சொப்பனத்துல இருந்து உயர்த்து விதுவிற்க எந்திரிச்சுக்கிறோமோ, இப்படி பிரமம் உண்டாகுதாங்க. அதே மாதிரிதான் இந்த தீர்க்க சொப்பனத்திலையும் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமம் அடையுது, மயக்கத்தை அடையுது, இது சத்தியம்னு நினைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார் வித்யான பிக்ஷு இந்த வாக்கியத்தை சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சொப்பனத்தை பார்த்த மாத்திரத்துல எவன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப்பாயி அது எல்லாம் நல்லா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்து இது பொய் பொய் பொய், சொப்பனத்தை பார்த்த எல்லாம் பொய் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதை காப்பி பண்ணி ஜாகிரதத்துல பேஸ்ட் பண்ணி ஜாகிரதத்திலையும் பார்க்கப்படுது, இதுவும் சொப்பன மாதிரி பொய் தான் அப்படின்னு எவன் இந்த சொப்பனத்தை வந்து ஆலம்பனம் பண்றானோ, சொப்பன மாதிரியே இந்த ஜெகத் அப்படின்னு சிந்திக்கிறானோ, அவனுக்கு என்ன ஆகும்? மனசு விஷய சிந்தனையில போகாம ரொம்ப குவைட்டா அது பாட்டுக்கு ஸ்திதி நிபந்தினி சமாதியை அடைவதற்கு யோக்கியமானதாக ஆகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும். நித்ரா விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுல ஒரு பட்சம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமே யாரு வேதாந்தியா இருக்கீங்களோ, யாரு யோகத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு அவஸ்தாத்திரயம் தான் குரு. அவஸ்தாத்திரயம் தான் நம்ம கூடயே இருக்கிற குரு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சுவாமி கிளாஸ் இல்லையா, சுவாமி கிளாஸ் இல்லைன்னா என்ன, நம்ம குரு நம்ம கூடயே இருக்காருல்ல, ஜாகிரதம் நம்ம கூடயே இருக்கா, சொப்பனம் நம்ம கூடயே இருக்கா, மனோராஜ்யம் நம்ம கூடயே இருக்கா, நித்ரா நம்ம கூடயே இருக்கா. அப்போ யாருங்க குரு வெளியில வேணும்? இந்த மூணுத்தையும் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபுல்லா வாட்ச் பண்ண போறோம். சொப்பனம் எந்த விதமோ ஜாகிரதமும் அப்படிதான். மாண்டிக்ய உபனிஷத்தோட இதுதான் சாரமே. இதுதான் மாண்டிக்ய உபனிஷத்து திரும்ப திரும்ப சொல்லுது, இது எல்லாம் சொப்பனம், இது எல்லாம் சொப்பனம், இது எல்லாம் சொப்பனம். சொப்பனம்னு பார்த்துட்டா உங்களுக்கு ஆசை வருமா வராதா? சொப்பனத்தில் இருக்கிறது பொய், அப்ப இதுவும் பொய். பொய்ய யாராவது ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். அப்ப பிரயோஜனம் என்னது? ஆசை போயிடும். அப்புறம் பயம் வருமா வராதா? சொப்பனத்தில் யாரோ செத்து போயிட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில இருந்து அழுதிங்களா? அழுவே இல்லைல்ல. ஏன்? சொப்பனத்துல பார்த்தது பொய். அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அழுவீங்களா? அழுவ மாட்டீங்களா? சொப்பனம் மாதிரி இதுவும் பொய். சொப்பனத்துல நானே செத்து போயிட்டேன், பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சொப்பனத்துல நானே செத்து போன மாதிரி கனவு. அப்ப காலையில இருந்துச்சு, ஐயோ சுவாமி நான் செத்து போயிட்டேன் சுவாமி அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கூப்பிட்டு, சுவாமி ஐயோ அம்மா அப்பா இங்கே வாங்க, நான் சொப்பனத்தில் செத்து போயிட்டேன், ஐயோ செத்து போயிட்டேனே, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் அனுப்புங்க, காரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காது நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்லலாம். ஏன்? நமக்கு நல்லா தெரியும் சொப்பனத்தில் செத்து போனது போய். அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் செத்து போனா அது போய். அப்போ பயம் இருக்குமா இருக்காதா? எல்லாத்துக்கும் பேசா பயம் இருக்குல்ல. அப்போ காப்பி பேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா பயம் போயிடும், ஆசை போயிடும், குரோதம் வருமா? குரோதம் என்ன? எதுக்காக குரோதப்படுறது? என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? நம்ம வந்து யார் மேலே கோவப்படுறது? யாரை பிளேம் பண்ண போகிறோம்? நம்ம ஒரு பிளேமிங் இருக்க, இவரால் அப்படி ஆகிப்போச்சு, அவரால் இப்படி ஆகிப்போச்சு, ஒன்ற பிளேமிங் இருக்க. அப்போ யாரையும் பிளேம் பண்ணாமல், குரோதப்படாமல், கோபப்படாமல், எதையும் ஆசைப்படாமல், எந்த பயமும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சொப்பனத்தை காப்பி பேஸ்ட் பண்ணினா அற்புதமாக இருக்கலாம். மனசு என்ன பண்ணும்? மனசு சாந்தமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆனந்தமாக இருக்கும். ஆயிடுச்சா? இது ஒரு மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இக்னோர் பண்ணாதீங்க. சொப்பனத்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 சொப்பனம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பஞ்சவிருத்தைகளை என்னது சொப்பனத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் உங்களுக்கு.
என்ன அப்போ சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக சொப்பனம் இருக்குது, ராஜச சொப்பனம் இருக்குது, தாமச சொப்பனம் இருக்குது. நித்ராலையும் தாமச நித்ரா, ராஜச நித்ரா, சாத்விக நித்ரா. நேற்று நான் பார்த்த சொப்பனம் எனக்கு நைட்டு தெரிஞ்சுது. உங்களுக்கு சொல்லலான்னு நான் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன். ஒரு வாரமாக எனக்கு நல்ல நல்ல சொப்பனம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் ஆகும்போது எந்த சொப்பனமும் எனக்கு நினைவில் இல்லை. அப்போ அந்த சொப்பனம் என்னது? தாமச சொப்பனம். எதை ரீகால் பண்ண முடியலையோ அது தாமச சொப்பனம். அப்போ தாமச சொப்பனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், காலையில் மறந்து போயிடும். காலையில் சொப்பனம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா எனக்கு இப்படி ஆகிட்டு இருக்கு? இந்த 1 மந்த்தாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மெடிசின் ராத்திரியில் குறைஞ்சபட்சம் 6-7 மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மூடி 5 ml பெனட்ரைல் சொல்லிட்டே இருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் மெமரி எல்லாத்தையும் மூடி மறைச்சிது. அதால் ஒரு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரீகால் பண்ணவே முடியும். அப்போது உங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொப்பனம் கண்டிங்கன்னா இமீடியட்டாக வேக்கப் ஆன மாத்திரத்தில் என்ன சொப்பனம் பார்த்தோம் அதை ரீகால் பண்ணி ரிவைண்ட் பண்ணி திரும்ப 2-3 வாட்டி அனலைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேவிங்கில் போட்டு வைங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. திரும்ப காலையில் எழுந்திரிச்சோன்னா திரும்ப ரீகால் பண்ணுங்கள், திரும்ப சேவ் பண்ணுங்கள், திரும்ப ரீகால் பண்ணுங்கள். இது மாதிரி சொப்பனத்தை பார்க்குற ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு திவ்ய சொப்பனம் வந்துச்சு அப்படின்னா, எங்கேயாவது இமயமலைக்கு போகிறீங்க, அது மாதிரி ஒரு சொப்பனம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வித்தியாசமாக பார்க்குறீங்க, கோயிலில் அம்பாலையோ இல்லை வந்து சுவாமியோ பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சுவாமியோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் போன மாதம் வந்து ஒரு கனவு பார்த்தேன். என்னோட ஆச்சாரியரோட ஒரு சம்வாதம் பண்ணுற மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தேன். அப்போ என்னோட ஆச்சாரியரை பார்த்து நான் 12 வருஷம் ஆச்சு. வீடியோவில் பார்க்குறேன், வீடியோவில் பார்த்தாலும் நேரடியாக பார்த்து 12 வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு சொப்பனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் என்னோட ஆச்சாரியரும் பக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மேலே உட்காந்துருக்கார், நான் கீழே உட்காந்துட்டு அவரோட சம்பாஷணை பண்ணுறேன். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு சேவிங்கில் இருக்கிறது ரீகால் பண்ணி பார்க்க முடியும். அப்போ அம்பாலோட சொப்பனம் எப்பாச்சு? 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரியோட சொப்பனம் இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் இருக்குது. எப்போ வேணுமோ அந்த வீடியோவை எடுத்து நான் பார்த்துக்க முடியும். இது மாதிரி நிறைய திவ்ய சொப்பனங்கள் எல்லாத்தையும் சேவிங்கில் போட்டு திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற சொப்பனத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு மெமரி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணீங்க? காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சொப்பனத்தில் பார்த்ததுக்கும் ஜாகிரதை பார்த்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றுமே இல்லையே, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் நித்ராய்க்கு போகணும். அடுத்து நாளைக்கு பார்க்குறேன். நமஸ்காரம்.